श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुरुवेडतेन्द्र करुणा परिणाम बोधम शेषाचले सुचिरबोधित छात्र बृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये. இன்னைக்கு நாம் இந்த பாஷா பிரவேசத்துல 12வது பாடம் பார்க்க இருக்கிறோம். கஹா கிங் கரோதி அப்படின்னு பாடத்தினுடைய பெயர். சீர்ஷகம் கஹா கிம் கரோதி, யார் என்ன செய்கிறார். கடம் விநிர்மாதி கும்பகாரஹ படம் சவயதி தந்துவாயஹ நிருத்யம் கரோதி நர்த்தகஹ கீதம் காயதி காயகஹ. கடம் விநிர்மாதி கும்பகாரஹ படம் சவயதி தந்துவாயஹ நிருத்யம் கரோதி நர்த்தகஹ கீதம் காயதி காயகஹ. கடம் விநிர்மாதி கும்பகாரஹ, நிர்மாதி அப்படின்னா உண்டு பண்ணுகின்றார் அப்படின்னு அர்த்தம். விநிர்மாதி அப்படின்னா விசேஷேன நிர்மாதி. விநிர்மாதி ரொம்ப விசேஷமா உண்டு பண்றாருன்னு அர்த்தம். கடம் விநிர்மாதி, கடத்தை, கடம் கடஹ கடௌ கடாஹ, கடம் அந்த த்விதியா விபக்தி ஏகவச்சனம். கடம் கடத்தை, விநிர்மாதி உண்டு பண்ணுகிறார். யாரு? கும்பகாரஹா. கும்பகாரஹா அப்படின்னா இந்த மண்பானெல்லாம் செய்கிறாரோ இல்லையோ அவர். குலாலஹா இத்தியர்த்தா. குலாலன், குயவன் சொல்றோமோ இல்லையோ அவர் தான். கடம் விநிர்மாதி கும்பகாரஹா, பானைய பண்றார் கும்பகாரன். படம் ச வயதி தந்துவாயா. தந்துவாயனா துணி நெய்யறார் இல்லையா அவர். டெய்லர் இல்ல, இந்த தறியில துணி நெய்யறார அவா நெசவாளர். நெசவாளர். இங்கிலீஷ்ல என்ன? படம் ச வயதி தந்துவாயா. பட்டத்தை அப்படின்னா துணியைன்னு அர்த்தம். பட்டஹ பட்டௌ பட்டாஹ பட்டம். சரியா கேட்கல. சரி, படம் ச வயதி தந்துவாயா. சிக்னல் சரியா இல்லைன்னு இங்கிலீஷ்ல என்ன வீவர்னு சொன்னேன். சரி, எனக்கு சரியா இல்லைன்னு ஆத்து வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னோட மொபைல் டேட்டா மூலமா எடுக்கிறேன் நான். நிருத்யம் கரோதி நர்த்தகா. நிருத்யம் கரோதி நர்த்தகா. நர்த்தகான்னா டான்சர். நிருத்யம் கரோதி டான்ஸ் ஆடுறா. நிருத்யம் நாட்டியம், கரோதி செய்கிறார், நர்த்தகா டான்சர் நாட்டியம் ஆடக்கூடியவர். கீதம் காயதி காயகா. கீதம் காயதி. காயதி அப்படின்னா டு சிங். காயகா அப்படின்னா சிங்கர். கீதம் காயதி பாட்டு பாடுறா பாடகர். தேவம் அர்ச்சதி அர்ச்சகா தேசம் ரக்ஷதி சைனிகா சிக்ஷாம் யச்சதி சிக்ஷகா பிக்ஷாம் யாச்சதி பிக்ஷுகா. தேவம் அர்ச்சதி அர்ச்சகா தேசம் ரக்ஷதி சைனிகா சிக்ஷாம் யச்சதி சிக்ஷகா
भिक्षाहं याचति भिक्षुकः देवम अर्चति யாரு அர்ச்சகர் பெருமாளை அர்ச்சிக்கிறார் அப்படின்னா பூஜை பண்றாருன்னு அர்த்தம் தேவம் அர்ச்சதி அர்ச்சகா தேசம் ரக்ஷதி சைனிகா ரக்ஷத்தின காப்பாத்துறது டு சேவ் தேசம் ரக்ஷதி தேசத்தை காப்பாத்துறவர் யாரு சைனிகா சோல்ஜர் சிக்ஷாம் யச்சதி சிக்ஷகா சிக்ஷாம் யச்சதி சிக்ஷையை கொடுக்கக்கூடியவர் அதாவது வித்யாபியாசத்தை கொடுக்கக்கூடியவர் வித்யை கொடுக்கக்கூடியவர் சிக்ஷகா யாரு டீச்சர் பிக்ஷாம் யாச்சதி பிக்ஷுகா பிக்ஷுகான பிச்சைக்காரர் பிக்ஷாம் யாச்சதி யாச்சிக்கிறார் பிக்ஷையை யாச்சிக்கிறார் தேவம் அர்ச்சதி அர்ச்சகः தேசம் ரக்ஷதி சைனிகः சிக்ஷாம் யச்சதி சிக்ஷகः பிக்ஷாம் யாச்சதி பிக்ஷுகः லேகான் விலிகதி லேககः யானம் சாலயதி சாலகः आपणिकः खलु विक्रीणीते ग्राहक एव क्रीणाति लेखान विलिखति लेखकः लेखान அப்படினா ஆர்டிகல்ஸ் கட்டுரைகள் விலிகதி ரொம்ப அழகா எழுதுறார் யாரு லேखकः எழுத்தாளர் யானம் சாலயதி சாலகः யானம்னா வண்டி சாலயத்தினா ஓட்டுறது யாரு ஓட்டுனர் ஓட்டுனர் வண்டி ஓட்டுகிறார் ஆபணிக்கக்கலு விக்ரீணீதே ஆபணிகः ஆபணிகः கலு விக்ரீணீதே கடைக்காரன் தானே பொருளை விற்க முடியும் ஆபணிக்கக்கலு விக்ரீணீதே கடைக்காரன் பொருளை விற்கிறான் இது நிச்சயம் தானே கடைக்காரன் தானே பொருளை விற்க முடியும் ஆனா ஆபணிக்கக்கலு விக்ரீணீதே கிராஹகः கலு ஏஷः கலுன்னு என்ன क्रीणाति சார்? கலு கலுனா நிச்சயம்னு அர்த்தம் நிச்சயம். ஓகே. நிச்சயம் கடைக்காரன் தானே விற்க முடியும் आपणिककलु विक्रीणीते கிராஹக ஏஷः கிரீணாதி எவனொருவன் பையர் இருக்கானோ அவன் போய் வாங்கிக்கிறான் கிராஹகான்னா வாங்கி கொள்ளக்கூடியவர் ஆபணிகான செல்லர் இவர் பையர் இல்லையா போத்திண்டா கஷ்டமா இருக்கு சரி போத்திக்கு வேணான்னு பார்த்தா குளிர்ற மாதிரி இருக்கு चित्रं रचयति चित्रकारः वार्तां सज्जयति पत्रकारः भूषां तनोति स्वर्णकारः लोहं तापयति लोहकारः चित्रं रचयति चित्रकारः वार्तां सज्जयति पत्रकारः भूषां तनोति स्वर्णकारः लोहं तापयति लोहकारः चित्रं रचयति படம் வரையறார் ஆர்டிஸ்ட் சித்திரக்காரः ஆர்டிஸ்ட் படம் வரையறார் சித்திரம் ரச்சயதி சித்திரக்காரः வார்த்தாம் சஜ்ஜயதி பத்திரக்காரः செய்தியாளர் செய்திகளை சேகரிக்கிறார் ஃபர்ஸ்ட் இது வரணும் செகண்ட் இது வரணும் தேர்ட் இது வரணும்னு செய்திகள் எல்லாத்தையும் சேகரிக்கிறார் பூஷாம் தனோதி ஸ்வர்ணக்காரா அணிகலன்களை உண்டு பண்றார் ஆபரணங்களை உண்டு பண்றார் யாரு ஸ்வர்ணக்காரர் லோகம் நகை பண்றவர் லோகம் தாபயத்தி லோகக்காரா இரும்ப தாபயத்தி காய்ச்சுகிறார்
லோகக்காரர் யாருன்னா இந்த இரும்படிக்கிறவர், தச்சன். லோஹோ தாபயதி லோகக்காரः. வஸ்தூனி சோரயதி நனு சோரः வார்த்தாம் ஆனயதி கலு சாரः. வஸ்திராணி சீவ்யதி சௌச்சிகः கேஷான் லுனாதி க்ஷௌரிகः. வஸ்தூனி சோரயதி நனு சோரः. நனுன்னாலும் கலுன்னு தான் அர்த்தம் இந்த இடத்துல. வஸ்துக்களை திருடக்கூடியவன் திருடன். வஸ்தூனி சோரயதி, சோரயதி அப்படின்னா திருடுறது. வார்த்தாம் ஆனயதி கலு சாரஹா. சாரஹா அப்படின்னா ஒற்றன். ஓரிடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு செய்திகளை கொண்டு செல்லக்கூடியவன், அவன் தான் சாரன். வஸ்திராணி சீவ்யதி சௌச்சிகா. வஸ்திரங்களை சீவ்யத்தினா தைக்கிறது. அவர் யாரு? டெய்லர். சௌச்சிகா. கேஷான் லுனாதி ஷௌரிகா. லுனாத்தினா சரிபடுத்துறது. தாறுமாறா இருக்கிறதெல்லாம் சரிப்படுத்துறது. கேஷான் லுனாதி ஷௌரிகா. கட் பண்றதுன்ற அர்த்தம் இல்லை, சரி செய்தல்னு வச்சுக்கோங்க. கேஷான் லுனாதி ஷௌரிகா. இப்ப பாருங்க, இது ஒரு போயம். இதுல டே டு டே லைஃப்ல நாம உபயோகப்படுத்தக்கூடியதான எல்லா தாத்துவுமே இருக்கு. வினிர்மாதி, வயதி, கரோதி, காயதி, அர்ச்சதி, ரக்ஷதி, யச்சதி, யாச்சதி, விலிகதி, சாலயதி, விக்ரீணீதே, கிரீணாதி, ரச்சயதி, சஜ்ஜயதி, தனோதி, தாபயதி, சோரயதி, ஆனயதி, சீவ்யதி, லுனாதி. புரிந்த எல்லாமே? இதெல்லாம் கிளியரா இருக்கா? மறுபடியும் ஒரு வாட்டி படிக்கிறேன். கடம் வினிர்மாதி கும்பகாரः படம் ச வயதி தந்து வாயாம் நிருத்யம் கரோதி நர்த்தகः கீதம் காயதி காயகः தேவம் அர்ச்சதி அர்ச்சகः தேசம் ரக்ஷதி சைனிகः சிக்ஷாம் யச்சதி சிக்ஷகः பிக்ஷாம் யாச்சதி பிக்ஷுகः लेखान् विलिखति लेखकः यानं चालयति चालकः आपणिकः खलु विक्रीणीते ग्राहक एष क्रीणाति चित्रं रचयति चित्रकारः वार्तां सज्जयति पत्रकारः भूषां तनोति स्वर्णकारः लोहं तापयति लोहकारः वस्तूनि चोरयति ननु चोरः वार्तामानयति खलु चारः वस्त्राणि सीव्यति सौचिकः केशान् लुनाति शौरिकः. அடியேன் இந்த லாஸ்ட் இதுக்கு என்ன மீனிங்? கேஷான் लुनाति क्षौरिकः. क्षौरिकः பார்பர். ஓகே. கேஷங்களை லுனாதி சரி செய்கிறார். அடுத்தது பாருங்க, என்னென்ன தாத்து இருக்கு. அஸ்மின் பத்யே யானி கிரியாபதானி சந்தி தானே ரிக்தஸ்தானே லிகந்து. முதல்லேருந்து ஆரம்பிச்சு எழுதணும். நான் படித்தேன் இல்லையா? வினிர்மாதி, வயதி, கரோதி, காயதி, அர்ச்சதி, ரக்ஷதி, யச்சதி, யாச்சதி, விலிகதி, சாலயதி, விக்ரீணீதே, கிரீணாதி, ரச்சயதி, சஜ்ஜயதி,
तनोति तापयति चोरयति आनयति सीव्यति लुणाति 20 தாத்து இருக்குங்க. தந்துவாயः படம் வயதி. இப்ப சொல்லுங்க. தந்துவாயः படம் வயதி. गायकः गीतं गायति. गायकः गीतं गायति. सैनिकः देशं रक्षति. सैनिकः देशं रक्षति. भिक्षुकः भिक्षां याचति. चालकः यानं चालयति. पत्रकारः वार्तां सज्जयति. चारः वार्तां ஒரே ஒரு நிமிஷம் वार्ताम् आनयति. वार्तां सज्जयति पत्रकारः वार्ताम् आनयति चारः. ஆணையத்தின கொண்டு வருகிறார்னு அர்த்தமா? கொண்டு வருகிறான் அர்த்தம். செய்தியை சுமந்து வருகிறான். சுவர்ணகாரः. சுவர்ணகாரன் என்ன சொன்னோம்? பூஷம் பூஷாம் தனோதி ஸ்வர்ணகாரः. கேஷான் லுனாதி சௌரிகः. लेखान् विलिखति लेखकः. वस्त्रं सीव्यति सौचिकः. இதுல நம்ம அந்த ஆர்டரை மாத்தினாலும் ஒன்னும் இது இல்லையா? அதாவது இப்ப அந்த போயம்ல வரும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தேசம் ரக்ஷதி சைனிகஹான்னு இருக்கு. இங்க எழுதும்போது சைனிகஹா தேசம் ரக்ஷதி அப்படின்னு அது போயம்ன்றதுனால அப்படி இருக்கு. எல்லாமே உங்களுக்கு நடுவுல அந்த தாத்துவ நடுவுல கொண்டு வரணும்ன்றதுக்காக அப்படி பண்ணிருக்காவா. அவ ஒரு கவிதையா சொல்லியிருக்காவா. ஆனா வார்த்தையா எழுதும்போது கும்பகாரः கடம் விநிர்மாதி. தந்துவாயः படம் வயதி. நர்த்தகः நிருத்யம் கரோதி. गायकः गीतम गायति. இப்படின்னா சென்டென்ஸ் சொல்ல முடியும். ஓகே ஓகே சரி. ஒரு போயம்ன்றதால அவ அப்படி எழுதியிருக்காவா. தேங்க்யூ சார். அவளை பொறுத்தவரைக்கும் தாத்து எல்லாம் நடுவில் இருக்கு பாருங்க. சப்ஜெக்ட் வர்பு ஆப்ஜெக்ட். கடம் கர்மபதம் எல்லாமே ஃப்ரண்ட்ல போயிடுச்சு. எல்லா ஸ்லோகம்லையும் பாருங்க. கர்த்தா பின்னாடி இருக்கான். கிரியாபதம் நடுவுல இருக்கு. ஓகே பாத்துட்டீங்களா? 5 ஸ்லோகத்திலுமே கர்மபதம் முதல்ல இருக்கு. இந்த ஆபணிக கலு விக்ரீணீதே கிராஹக ஏஷ கிரீணாதி. அநேகமா அது அவ வேற ஏதோ எழுத ஆரம்பிச்சு கடகடன்னு எழுதிட்டா. ஆபணிக கலு விக்ரீணீதே கிராஹக ஏஷ கிரீணாதி அப்படின்னு ரைமிங்கா முடிச்சுட்டாவா. அதை தவிர்த்து மற்ற எல்லாமே கர்மபதம் முதல்ல இருக்கு, கிரியாபதம் நடுவுல இருக்கு, கர்த்திருபதம் பின்னாடி இருக்கு. ஓகே ஓகே. சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது கர்த்தா முதல்ல இருப்பார். லேககः லேகான் லிகதி. சௌச்சிகः வஸ்திராணி சீவ்யதி. அப்படிதான் சொல்ல முடியும். ஓகே. ஒரு ஸ்லோகம் ஒண்ணு கொடுத்திருக்கா. இப்போ சுபாஷிதம். எப்பட்டதி லிகதி பஷ்யதி பரிப்ருச்சதி பண்டிதான் உபாஸ்ரயதி தஸ்ய திவாகர கிரணைஹ நளினீதலமிவ விகாஸ்யதே புத்திஹ. यः पठति लिखति पश्यति परिपृच्छति पंडितान् उपाश्रयति तस्य दिवाकर किरणैः नलिनीधलमिव विकास्यते बुद्धिः.
யப் படதி லிகதி பஷ்யதி பரிபிருச்சதி பண்டிதான் உபாஸ்ரயதி தஸ்ய திவாகர கிரணைஹி நளினீஹ தலமிவ விகாஸ்யதே புத்திஹி. எவனொருவன் படதி படிக்கின்றானோ, எப்பொழுதும் படிச்சுட்டே இருக்கான், லிகதி எழுதிக்கொண்டே இருக்கிறான், பஷ்யதி பார்த்து கொண்டே இருக்கிறார், பரிபிருச்சதி கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார், பண்டிதான் உபாசிரயதி பண்டிதர்களோடு சேர்ந்து இருக்கின்றார், தஸ்ய திவாகர கிரணைஹி நளினி தலமிவ விகாசியதே. எப்படி சூரியனுடைய கிரணங்கள் பட்டால் தாமரை மலரானது எப்படி விகசிக்குமோ, தாமரை மலரானது எப்படி மலருமோ, அதுபோல அவனுடைய புத்தியானது விகாசியதே மிகவும் மலர்ந்து இருக்கின்றது. புத்தியானது மிகவும் மலர்ந்து இருக்கும். பாருங்க, யஹா படதி படதி படிக்கிறான், லிகதி எழுதுகிறான், பஷ்யதி பார்க்கிறான், பரிபிருச்சதி சரியான நேரத்துல கேள்வி கேட்கறது தான் பரிபிருச்சதி. பரிபிருஷ்ணேன சேவையா அப்படின்னு சொல்றவன், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையா அப்படின்னு பகவத்கீதை. ஒரு ஆசிரியரிடத்துல நாம படித்தால் அவரிடத்துல தகுந்த சமயங்கள்ல கேள்வி கேட்கணும். சம்பந்தமில்லாத கேள்வியா இருக்கக்கூடாது, சம்பந்தப்பட்ட கேள்வியா இருக்கணும். அதனால்தான் பரிபிரஷ்னம்னு சொன்னான். கேள்வியே கேட்காம வெறும உட்கார்ந்திருந்தால் புரிஞ்சுடுத்துன்ற அர்த்தம் வராது. எப்ப புரியும்? கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால், அதிகமாக கேள்வி கேட்டுட்டே இருந்தா புரிஞ்சுன்றதும் இல்லை. பரிபிருச்ச தகுந்த கேள்வியை கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வி தகுந்த கேள்வியா கேட்கணும். யஹா சர்வதா படதி, எவனொருவன் சர்வதா படித்துக் கொண்டிருக்கின்றானோ, எப்பொழுதும் படித்துக் கொண்டிருக்கின்றானோ, எப்பொழுதும் எழுதி கொண்டிருக்கின்றானோ, எப்பொழுதும் நல்ல விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றானோ, பண்டிதானாம் சேவனஞ்ச கரோதி பண்டிதர்களுடைய சேவனத்தை எவனொருவன் செய்து கொண்டிருக்கிறான், பண்டிதர்களுக்கு யார் ஒருவர் சேவகம் செய்து கொண்டிருக்கின்றாரோ, தஸ்ய புத்திஹி அவருடைய புத்தியானது சூரிய கிரணைகி நளினி புஷ்பம் யதா விகசதி, சூரிய கிரணங்களின் மூலமாக நளினி புஷ்பமானது எப்படி விகசிக்குமோ அது போல விகசிக்கிறது. சரியா? அடுத்த பாடம் போலாமா? இந்த 12வது பாடம் ஓகே தானே? சார் இந்த பண்டிதானோ பாஷ்ரயத்தின்னு ஒரு வேர்ட் இருக்கா? பண்டிதான் உபாஸ்ரயதி. பண்டிதான் உபாஸ்ரயம். ஓகே, புரிஞ்சுது. தேங்க்யூ. பண்டிதான் பண்டிதர்களை, உபாஸ்ரயதி அப்படின்னா அடைகின்றானோ, அவருடைய காலை பிடிச்சுட்டே உட்கார்ந்து இருக்கணும். அதுதான் கீழே பாருங்க, பண்டிதானாம் சேவனம் ச கரோதின்னு சொன்னான். யார் பண்டிதர்களுக்கு சேவை செய்கிறார்களோ அப்படின்னு அர்த்தம். ஸ்பஷ்டமா? அடுத்த பாடத்துக்கு ஆமா சார். போலாமா? புரிஞ்சுது. ஆக்ஞா பிரார்த்தனாதய 13வது பாடம். லோட்டு லகாரம் பார்க்க போறோம். இது வரைக்கும் லட்டு லகாரம் பார்த்தோம். வர்த்தமானே லட்டு அப்படின்னு லட் லகாரம்.
பிரசன்ட் டென்ஸ். இப்போ லோட் லகாரம் பார்க்க இருக்கிறோம், கண்டிஷனல் டென்ஸ். ஆக்ஞா, அது மட்டும் இல்ல, பிரார்த்தனை. ஆக்ஞ, பிரார்த்தனை, இது ரெண்டு விஷயமும் இங்க சொல்லப்படுறது. லோட் லகாரா, 10 லகாரத்துல லோட் லகாரம்னு ஒரு லகாரம். அம்மாக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு சம்வாதம். இப்ப பாருங்க, ஒரு கம்யூனிகேஷன் இங்க அழகா சொல்லிருக்கா. உச்சைஹி பட்டந்து அவகச்சந்து ச. உச்சைஹி பட்டந்து, சத்தமா படியுங்க. அவகச்சந்து ச, அதை புரிந்து கொள்ளுங்கள். என்ன? புத்திரஹ அம்ப பவதி குத்திர கதவதி ஆசீத் பகு விளம்பஹ ஜாதஹ. பையன் கேட்கிறான் அம்மாவை பார்த்து, அம்ப, ஏ அம்மாவே, பவதி குத்திர கதவதி ஆசீத், பவதி நீ, குத்திர எங்கு, கதவதி ஆசீத் சென்றாய். இது ஒரு பிரத்யயம். இது பாஸ்ட் டென்ஸ்ல வரக்கூடியதான பிரத்யயம். பின்னாடி வரும், இது பின்னாடி வரும்போது சொல்றேன். இது பேரு தவத்து பிரத்யயம் அப்படின்னு பேரு. பட்டதி அப்படின்னா அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் இப்படியும் சொல்லலாம். படித்தவதி, புல்லிங்கமா இருந்தா படித்தவான், ஸ்திரீலிங்கமா இருந்தா படித்தவதி அப்படின்னு படித்தவான், படித்தவதி அப்படின்னு சொல்லலாம். அம்ப பவதி புத்திர கதவதி ஆசீத், நீ எங்கு சென்று இருந்தாய். பகு விளம்பா ஜாத்தா, பகு விளம்பா, ரொம்ப நேரம் ஆகிவிட்டது, ரொம்ப லேட் ஆயிடுத்துன்ற. பகு விளம்பா ஜாத்தா. அதுக்கு அம்மா பதில் சொல்றா, மாதா பதில் சொல்றா, அத்ய அவகாச காரணாத்து யானானி சீக்கிரம் ந பிராப்யந்தே ஸ்ம அத்தஹ விளம்பஹ. இன்னைக்கு ஏதோ அவகாசம், ஏதோ ஒரு காரணம். யானானி சீக்கிரம் ந பிராப்யந்தே ஸ்ம, சீக்கிரமாக வண்டிகள் கிடைக்கவில்லை. அத்தஹ விளம்பஹ, அதனால விளம்பமானது ஏற்பட்டது. புத்திரஹ பவதி ஸ்ராந்தா பிரதீயதே, நீ ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தோன்றது. ஸ்ராந்தா, டயர்டு, ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தோன்றது. கிம் ததானி, என்ன கொடுப்பேன், என்ன கொடுக்க வேணும். சாயம் கரவாணி உத பானகம், பானகம்னா ஜூஸ். சாயம் கரவாணி, டீ செய்யட்டுமா அல்லது ஜூஸ் போட்டுமா. ததாத்தின்னு பார்த்தோமோ இல்லையோ, அதனுடைய லோட் லக்காரம் ததானி உத்தம புருஷம். ததாமி உத்தம புருஷம் ஏகவச்சனம் லோட்டுல ததானி. கரோதி கரோமி இருக்கா இல்லையா, கரோமி கரவாணி. சரி, மாதா பகு கர்மஹ அஸ்தி. கர்மஹானா ஹீட், வெப்பம்.
बहु घर्मः अस्ति पानकम् एव करोतु ज्यूसे बोडु करोतु प्रथमा विभक्ति प्रथम पुरुष एकवचनं लोट् लकारत्ल प्रथम पुरुष एकवचनं करोतु बहु घर्मः अस्ति வெப்பம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு घर्मஹான்னு என்ன சொன்னா புழுக்கம் पानकमेव करोतु पुत्रः भवती विवृणोतु अहं निर्मामि भवती विवृणोतु नी विवरणं पण्णु यू शुड एक्सप्लेन how to make juice அப்படின்றத நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு விவரணோத்து விவரணோதி விவரணோத்து பவதி விவரணோத்து அகம் நிர்மாமி நான் உண்டு பண்ணுகின்றேன் மாதா மாஸ்து அகமேவ கரோமி வேணா அகமேவ கரோமி நானே பண்றேன் நானே செய்கிறேன் புத்திரா சர்வதா பவதி கரோதி ஏவ அகம் அத்ய கர்த்தும் இச்சாமி சர்வதா எப்பொழுதும் பவதி நீயே கரோதி நீயே தான் பண்ணிட்டு இருக்க டெய்லி எப்பவும் நீயே பண்ணிட்டு இருக்க அத்ய அகம் கர்த்தும் இச்சாமி இன்னைக்கு நான் செய்வதற்கு விரும்புகிறேன் குளிர்றது நான் டிஷர்ட் வேணா போட்டுக்கோ சொல்லுவோம்மா எதுவுமே வேணுமா மாதா அஸ்து ததைவ பவத்து இருக்கட்டுமே அதே மாதிரியே நடக்கட்டும் ததைவ பவத்து நீயே பண்ணு அஸ்து சரி ததைவ பவத்து அப்படியே ஆகட்டும் புத்திரஹ சீக்கிரம் வதத்து சீக்கிரமா சொல்லு சீக்கிரம் வரது சீக்கிரமா சொல்லு பவத்யாக விவரணானுகுணம் அகம் நிர்மாமி நீ எப்படி எக்ஸ்பிளைனா டீட்டெயிலா சொல்றியோ அதுக்கு ஏத்தா போல நான் காரியம் பண்றேன் அகம் நிர்மமாமி நான் உண்டு பண்ணுகின்றேன் மாதா அஸ்து சரி பிரதமம் சஷகமிதம் शीतलम जलम स्वीकरोतु சஷகமிதம் ஒரு டம்ளர் அளவுக்கு சஷகமிதம் பிரதமம் முதலில் சஷகமிதம் ஒரு டம்ளர் அளவிற்கு சீதளம் ஜலம் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி ஸ்வீகரோத்து எடுத்துக்கொள் இந்த ரெட்ல கொடுத்திருக்கிறதுனா லோட்டு ததஹ அதன் பிறகு பஞ்ச சமசமிதாம் சர்க்கராம் சஷகம்னா டம்ளர் சமசஹான்னா ஸ்பூன் பஞ்ச சமசமிதாம் சர்க்கராம் 5 ஸ்பூன் அளவுள்ள சர்க்கரையை ஜலே யோஜயது ஜலத்துல சேரு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோ அதுல 5 ஸ்பூன் சர்க்கரையை போடு அவ்வளவுதான் வந்தன்னு எல்லா வியாதியும் வரும் புத்திரா அக்ரே கிங் கரவாணி மேல என்ன காரியங்கள் பண்ணணும் மாதா அதுனா ஜம்பீரம் கர்த்தயது ஜம்பீரம்னா லெமன் ஜம்பீர பலம் ஜம்பீரம் அப்படின்னா லெமன் ஜம்பீரம் ஜம்பீர ஜம்பீராணி ஜம்பீரம் ஜம்பீர ஜம்பீராணி அந்த ரெண்டாவது சொன்ன ஜம்பீரம் த்விதியா ஏகவச்சனம் ஜம்பீரம் கர்த்தயது கட் பண்ணு லெமனை கட் பண்ணுன்றா ஜலே சம்யக்தயா நிஷ்பீடயத்து நிஷ்பீடயத்துனா பிழியறது சம்யக்தயா நன்றாக நிஷ்பீடயத்து பிழி லெமன் ஜூஸ் சாப்பிடணும் போல போய் போட்டுனேன் புத்திரா ததக்கிம் ததக்கிம் உனக்கு தானடா சரி எனக்கு என்னடா இருக்கு
எனக்கு போட்டுன்னு வேணா நீ என்னவோ இரும்பி காட்டுற, அது உனக்கு தானே. ததக்கிம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மாதா இதானிம் பானகம் சித்தம் போஹோ, இதானிம் இப்பொழுது, பானகம் சித்தம் போஹோ தயாராக இருக்கிறது, அத்திர சீக்கிரம் ஆணையத்து இங்கு சீக்கிரம் கொண்டு வா, அதுனா ஆவகம் சி அதுனா ஆவாம் பானகம் ஆஸ்வாதையாவ, அதுனா இப்பொழுது, ஆவாம் நாம் இருவரும், பானகம் பானகத்தை, ஆஸ்வாதையாவ நன்றாக பருகுவோம். புரிஞ்ச? ஏதாவது டவுட் இருக்கா மேல பாடத்துல? சார் ஒரு கொஸ்டின். அதுல இந்த அஸ்திங்கிறது வந்து நம்ம முன்னாடி பார்க்கும்போது இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல வரும்னு சொன்னோம் சில இல்ல, இடத்துல. இந்த அஸ்தூன் இருக்கு இல்லையா, இருக்கட்டும்னு அர்த்தம். இருக்கட்டும். ஓகே ஓகே. ஸோ ஓகே, பட் இங்க கான்டெக்ட்னால நம்ம சரி அப்படின்னு சொல்றோம். அதனால நம்ம சரின்றோம். ஓகே ஓகே. பட் ஆக்சுவல் மீனிங் வந்து இருக்கிறது, இருக்கட்டும், இருக்கட்டும், அந்த மாதிரி அஸ்து இருக்கட்டும். இருக்கட்டும். ஓகே, சரி. தேங்க்யூ சார். ஆஸ்வாதையாவனா குடிக்கிறோம்னு அர்த்தமா? ஆஸ்வாதையாவ பருகுகின்றோம்னு அர்த்தம். ஆ, சுவாதயதி ஸ்வாலோ. ஓ ஓகே. சார் இப்போ அந்த மத்த லோட் லகாரத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதுல இது வந்து ஆத்மனே பதம். நல்ல கேள்வி. இந்த ஆஸ்வாதையாவன்றது வந்து சுவாதயத்தே ஆஸ்வாதயத்தே அப்படின்ற ஆத்மனே பதம். ஆத்மனே பதத்துல வரக்கூடியதான லோட் லக்காரம். வர்பு ரெண்டு விதம், பரஸ்மை பதம், ஆத்மனே பதம். ஆனா ஆத்மனே பதத்தினுடைய லோட் லக்காரம் இது. பின்னாடி வரும், அதுவே வரும். ஓகே சார். உச்சைஹி பட்டந்து அவகச்சந்து ச. உச்சைஹி பட்டந்து, நன்னா படியுங்கோ, புரிந்து கொள்ளுங்கள். இங்க பாருங்க, பவான் பஷ்யது, பவந்தௌ பஷ்யதாம், பவந்தः பஷ்யந்து, பஷ்யது பஷ்யதாம் பஷ்யந்து. ஆக்சுவலி இன்னொரு ரூபம் வரணும். இது இந்த சம்ஸ்கிருத பாரதி புஸ்தகம்னால ரெண்டாவது ரூபம் இருக்காது. பஷ்யது பஷ்யதாத் பஷ்யதாம் பஷ்யந்து, பஷ்யது பஷ்யதாத்னு ஒரு ரூபம் இருக்காங்க. ஆனா இவ அப்படி சொல்லியிருக்கா, பவான் பஷ்யது, பவந்தௌ பஷ்யதாம், பவந்தः பஷ்யந்து, பவான் ஆகச்சது, பவந்தௌ ஆகச்சதாம், பவந்தः ஆகச்சந்து, பவான் ஸ்வீகரோது, பவந்தௌ ஸ்வீகுருதாம், பவந்தः ஸ்வீகுர்வந்து, பவதி பட்டது, பவத்யௌ பட்டதாம், பவத்யः பட்டந்து. ஸ்திரீலிங்க பிரயோகம். பவதி, பவதி உபவிசது, பவத்யௌ உபவிசதாம், பவத்யः உபவிசந்து. त्वं लिख, मध्यम पुरुषம். लिखतु लिखतात् लिखताम लिखन्तु लिख. அப்பா என்ன பண்றான் ரூம்லயா? நீ பார்க்கல? டிவி பார்க்கறாங்க. त्वं लिख, நீ எழுது. युवाम लिखतम, यूयम लिखत, लिखतु लिखताम, लिखन्तु लिख, लिखताम, लिखत, लिखानि, लिखाव, लिखाम அப்படின்னு ரூபம். அப்போ லிக, त्वं लिख, युवाम लिखतम, यूयम लिखत, त्वं वद, युवाम वदतम, यूयम वदत, वरतु वरताम वदन्तु, वद वरतम वरत, त्वं नय, युवाम नयतम, यूयम नयत. சார், ஒரு ப்ரீவியஸ் இதில் ஒன் மோர் கொஸ்டின். இந்த இன்னும் கொஞ்சம் மேலே போனால் அந்த கான்வர்சேஷன் வருது இல்லையா அவ ரெண்டு பேருக்குல, அதில் வந்து முதல்ல வந்து அந்த கண்டிஷ்னல் டென்ஸ் இதில் வருது அப்படின்னு நம்ம சொன்னோம். இதில் வந்து கண்டிஷ்னல் டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் ஹைலைட் பண்ண முடியுமா?
அதான் விவரணோத்து, கரோத்து, பவத்து அப்படின்னு இருக்க. விதிலிங் அதாவது சொல்றேடா. இந்த கண்டிஷனல் டென்ஸ்னா ஜென்ரலா வந்து இஃப் யூ டூ சம்திங் தென் சம்திங் வில் ஹேப்பன் அந்த மாதிரி வரும். அதான் இப்போ இந்த கண்டிஷனல் டென்ஸ் சம்ஸ்கிருதத்துல ரெண்டு இருக்கு. ஒன்னு லோட்டு, இன்னொன்னு விதிலிங். இன்னும் விதிலிங் சொல்ல, லோட்டு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஓகே. நான் என்ன பண்ணணும், நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்றோமோ இல்லையா. கிம் ததானி, நான் என்ன கொடுக்கணும். சாயம் கரவாணி, நான் டீ போடணுமா. பவதி விவரணோத்து, நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓகே. புரியுதா? அத பண்ணுன்னு சொல்றோம் இல்லையா. லோட்டு அப்படின்னால ஆதேசம், கட்டளைன்னு அர்த்தம். ஓகே ஓகே, ஆர்டர். ஓகே ஓகே, சரி, ஓகே, தேங்க்யூ சார். இப்ப இந்த அபியாசங்கள் பாருங்க. பவான் சூச்சயத்து, பவதி காயத்து. பவான் பிரேசயத்து, பவதி சலத்து. பவான் தியஜத்து, பவதி மிலத்து. பவான் சஞ்சரத்து, பவதி திஷ்டத்து. பவான் பிரதர்சயத்து, பவதி ஜானாத்து. பவான் தண்டயத்து, பவதி பிரக்ஷாலயத்து. இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். சன்மார்க்கம், சகயோகம், பிரகிருதிம், சம்ஸ்கிருதம், தியேயம், பாரதம். ஜயது, பஷ்யது, ஸ்மரது, அனுசரது, ததாது, லசது. சன்மார்க்கம்னா நல்ல வழி. சகயோகம் அப்படின்னா ஹெல்ப். பிரகிருதிம்னா இயற்கை. சம்ஸ்கிருதம் அப்படின்னா மொழி, நல்ல சம்ஸ்கிருத மொழி. தியேயம்னா தியானம். பாரதம் அப்படின்னா பாரத நாடு. ஜெயத்துன்னா வெற்றி, வெற்றி அடையட்டும். பஷ்யத்து பார்க்கப்படட்டும். ஸ்மரத்து நினைக்கப்படட்டும். அனுசரத்து பின்தொடரப்படட்டும். ததாத்து கொடுக்கப்படட்டும். லசத்து வளர்ச்சி அடையப்படட்டும். இப்ப இதுல பாருங்க, சன்மார்க்கம் அனுசரத்து, அவளே சொல்லிட்டான். சன்மார்க்கம் அனுசரத்து, நல்ல மார்க்கத்தை பின்தொடர்வாயாக. சகயோகம், சகயோகம் ததாது. சகயோகம் ததாது. பிரகிருதிம் லசது. பிரகிருதிம் லசது. சம்ஸ்கிருதம் ஸ்மரது. தியேயம் பஷ்யது. பாரதம் ஜயது. புரிந்தா? ஸ்பஷ்டமா இருக்கா? புரிஞ்சா? அடுத்தது அதே மாதிரிதான், ஒரு மேத் ஃபாலோயிங் மாதிரிதான். புரியுறதா? Can anyone answer my question, please? புரிஞ்சுது புரியுது சார், புரியுது. புரியுது. பவான் பவதி அந்த பாக்ஸ்ல இருக்கு பாருங்க. கோஷ்டகே வித்தியமானேன உச்சித கிரியாபதேன ரிக்தஸ்தானானி பூரயந்து. சுணோத்து அப்படின்னா கேள். பவது அப்படின்னா இருக்கட்டும். சம்பாதேத்து சம்பாதிக்கணும். கரோத்து செய்யணும். நிர்மாத்து உண்டாக்கணும். தியஜத்து விட்டுடணும். பிராப்னோத்து அடையணும். சாதேத்து சாதிக்கணும். சிருஜத்து சிருஷ்டிக்கணும். பிரதர்ஷயத்து காண்பிக்கணும். இப்போ பரிசிரமம் பிரதர்ஷயத்து.
மாடியில குளிரும்டா. வந்துடுறா இங்க வா. ஆனா தான் நான் மாடிக்கு போல, பயங்கரமா குளிர்றது. நான் டெய்லியுமே இங்கதான் உட்காந்து மாடிக்க போறது இல்ல. நான் காத்தால இருந்து எப்படி இருக்கேன், இப்படியே காத்தால இருந்து நான் இப்படியே இருக்கேன். அம்மா என்ன 2-3 வாட்டி திட்டா. இப்படியே இருக்கேன் நான் காத்தால இருந்து. பரிசிரமம் இதே இடம். காத்தால சாப்பிட்டு 10 மணிக்கு உட்காந்து இதே இடம் இப்படியே தான் பாடம் நடத்தும். இங்கேயே தான் பாடங்கள்லாம். பரிசிரமம் பிரதர்சயத்து. சரியா? பரிசிரமத்தை காட்டு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பாருங்க. ஜாகரூகா பவது, பிரவச்சனம் கரோத்து, விஜயம் சாதயத்து, சக்திம் சம்பாதயத்து, துர்குணம் தியஜது, லக்ஷ்யம் பிராப்னோத்து, பராக்கிரமம் பராக்கிரமம் தான் பிரதர்சயத்து. பராக்கிரமம் பிரதர்சயத்து. சித்திரம் நிர்மாத்து, நூதனம் சுருணோத்து. அப்ப பாக்கி இருக்குது பரிசிரமம் சாதயத்துவா? இல்ல, பரிசிரமம் 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 சுருஜந்து. அதான் சிருஜத்துவா? இல்லையா? அதான் பேலன்ஸ். அதான் பாக்கி இருக்குல்ல. ஆமா. பிரவச்சனம் ஸ்ருணோத்துவும் வரும் இல்லையா சாமி? சூப்பர் அடியன். பரிசிரமம் கரோத்து, பிரவச்சனம் சுருணோத்து. அடியன், நான் என்ன மனசுல வச்சுட்டே பிரவச்சனம் கரோத்துன்ற. பிரவச்சனம் சுருணோத்து, பரிசிரமம் கரோத்து. சரியா? இப்ப பாருங்க, தமிழ்ல சொல்றேன். பரிசிரமம் கரோத்து, பரிசிரமத்தை செய். ஜாகரூகா பவது, ஜாகரூகான்னா எப்பவும் ஜாக்கிரதையா இரு. ஜாகரூகான்னா ஜாக்கிரதையாக, பவது இரு. பிரவச்சனம் சுருணோத்து, பிரவச்சனத்தை கேள். விஜயம் சாதயத்து, எப்பவுமே ஜெயத்தை உன் பட்சமாக்கு. சக்திம் சம்பாதயத்து, சக்தியை சம்பாதிக்கணும். துர்குணம் தியஜத்து, துர்குணத்தை விட்டுடு. லட்சியம் பிராப்னோத்து, லட்சியத்தை அட. பராக்கிரமம் பிரதர்சயத்து, பராக்கிரமத்தை காட்டு. சித்திரம் நிர்மாத்து, படத்தை உண்டாக்கு. நூதனம் பிராப்னோத்து, இல்லையே. நூதனம் சிருஜத்து, புரிதாக செய். எல்லாமே வந்திருக்கும். ஓகேவா? இந்த அவதேயம்ன்றது லோட்ல திருஜத்தூன்னா புரியல. திருஜத்தூன்னா புரியல சுவாமி. சிருஷ்டி பண்ணு, புதுசா சிருஷ்டி பண்ணுன்னு அர்த்தம். புதுசா உண்டாக்கு. சிருஷ்டின்னு என்ன சொல்றது? டு பில்டா சிருஜதி. சரி, இதோட இதுக்கு மேல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இல்ல, மண்டே அன்னைக்கு பார்க்கலாம். அடுத்தது கவிதா.